வணக்கம். இன்னைக்கு கென் கருணாஸனுடைய நடிப்பு மற்றும் இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய யூத் படத்தினுடைய விமர்சனத்தை பார்க்கலாம். யூத் தலைப்புக்கு தக்கபடியே ரொம்ப கலர்ஃபுல்லான, யூத்ஃபுல்லான, கலகலன்னு, காமெடியாக, ஜாலியாக நகரக்கூடிய கதை. பல படங்களில் காமெடியனாகவும் கதை நாயகனாகவும் குணச்சித்திர வேடங்களையும் நடித்த கருணாஸனுடைய மகன், கிட்டத்தட்ட 23 24 வயசு பையன். அவரே வந்து கதை நாயகனாக நடிச்சிருக்காரு. அவரே வந்து இந்த படத்தை முதல் முறையாக டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. நடித்ததும் வந்து நிறைய பேர் வந்து இளைஞர்கள். படத்தில் வந்து பங்கு பெற்றதும் வந்து நிறைய பேர் வந்து இளைஞர்கள். அதனால் அந்த படம் வந்து முதலே சொன்ன மாதிரி தலைப்புக்கு தக்கபடி வந்து ரொம்ப யூத்ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆடியன்ஸை வந்து கவர்றது மாதிரி ரொம்ப அருமையாக இருக்குது. சரி, கதை என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான கதை. ஒரு பேக்கரி கடைக்கார். அந்த பேக்கரி கடைக்கார் யாருன்னா, மலையாளத்தில் வந்து மிகப்பெரிய நடிகரான, குணச்சித்திர நடிகரான சுராஜ் வெஞ்சரமூடு. அவரோட பையன் தான் வந்து கென் கருணாஸ். அவங்க அம்மா வந்து தேவதர்ஷினி. அந்த பேக்கரி கடைக்காரனுடைய பையன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஜஸ்ட் பாஸில் 10ஆம் கிளாஸ்லேருந்து 11th போகிறாரு. அந்த 11th 12th அந்த ஸ்கூலில் அந்த கென் கருணாஸுக்கு ஏற்படக்கூடிய லவ்னா ஒரு லவ் இல்லை, 2 லவ் இல்லை, மொத்தம் 3 லவ். அந்த தம்பி வந்து +1 +2ல் 3 காதலில் விழுதார். அதுதான் ரொம்ப வித்தியாசமான இது. அந்த 3 காதல் வந்து எப்படி வந்தது, என்னென்ன பிரச்சனை வருது, எப்படி போணுது, அந்த 3 பேரில் யாரை வந்து கென் வந்து கடைசியில் கல்யாணம் சொல்ல முடியாது, அந்த காதல் வந்து எப்படி ஜெயிச்சது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஜாலியாக ஒரு வந்து என்ன சொல்லுவாங்க, ரொம்ப கலன்னு நல்லபடியாக போகக்கூடிய ஒரு கதை. ரொம்ப நல்லாயிருக்கு. ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் படத்தோட டோனில் வந்து ஒரு விதமான ஒரு காமெடி இருக்குது. அதுதான் வந்து இந்த படத்துக்கு வந்து பெரிய ப்ளஸ்ஸு. அப்புறம் வந்து நடிகர்கள் தேர்வு ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த கென் கருணாஸ் ஹீரோவே அந்த 11th 12th பையனுக்கு வந்து பக்காவாக செட் ஆகிருக்காது. பெரும்பாலும் இந்த தமிழ் சினிமாவில் என்னென்னா, அந்த 30 வயசு 35 வயசு ஹீரோலாம் வந்து ஸ்கூல் பையனாக நடிக்கிறேன்னு சொல்லி அதை கொஞ்சம் அந்த கம்ப்யூட்டர் இந்த இந்த ஜில்லு வேலைகள் இந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி கிராஃபிக்ஸ்லாம் பண்ணி ஸ்கூல் சட்டை போட்டுக்கிட்டு கொஞ்சம் வெயிட்டு கம்மி பண்ணி ஒரு மாதிரி ஆங்கிளில் வந்து நடிப்பாங்க. நம்மளுக்கு நல்லா தெரியும் அவங்க வயசு என்ன, அவங்களுக்கு வந்து ஸ்கூல் பசங்க வந்து செட் ஆனா அப்படின்னு. ஆனால் இந்த படத்தில் உண்மையிலே அந்த வயசுக்கு, அந்த தோற்றத்துக்கு, ஸ்கூல் பையன் வேடத்துக்கு கென் கருணாஸ் வந்து அவ்வளவு பக்காவாக செட் ஆகிருக்காரு. எங்கேயுமே ரொம்ப சீரியஸாலாம் நடிக்கலை. நல்ல ஜாலியாக அந்த +1 +2 பையங்க, அது படிக்கிற பையங்க எப்படி இருப்பாங்க, அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எப்படி இருக்கும், ஒரு கோயட் ஸ்கூலில் படிக்கும்போது பெண்கள்கிட்ட வந்து எப்படி இது பண்ணுவாங்க, என்ன மாதிரி காதல் வயப்படுவாங்க, எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க, என்ன சண்டைகள் வருங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறாரு. முதல்ல ஒரு காதல் வருது. எல்லாமே 11th 12thங்கிறனால சக தோழிகள் தான். முதல்ல வந்து பிரியான்சி அப்படிங்கிற அந்த பொண்ணை வந்து லவ் பண்ணுறாரு. அப்புறம் வந்து மீனாட்சி தினேஷ் லவ் பண்ணுறாரு. அப்புறம் வந்து இன்னொரு காதலாக வந்து அனிஷ்மா அந்த 2வது ஆஃபில் வராங்க. இந்த 3 பேரும் அந்த +1 +2 அந்த பையனை வந்து எதுக்காக காதலிக்காங்க, எந்த சமயத்தில் காதலிக்காங்க, இந்த ஹீரோ வந்து ஒரே நேரத்தில் 3 பேரை காதலிக்கிறாரா, அதில் என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கும்போது அது ஒரு வித்தியாசமான திரைக்கதை. படத்தில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, +1 +2 வாழ்க்கையை பையங்கள்லாம் எப்படி அனுபவிக்கிறாங்க, இதுதான் படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இந்த 2000க்கு அப்புறம் பிறந்தவங்கெல்லாம் வந்து படத்தை வந்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னால் பிறந்தவங்க, அந்த காலத்தில் வந்து கோ எஜுகேஷன் கிடையாது, அவங்க வந்து படத்தை பார்த்து கண்டிப்பாக பொறாமப்படுவாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படிலாம் கோ எஜுகேஷன் இல்லையே, இந்த மாதிரி அழகான பிள்ளைங்க வந்து பக்கத்தில் இல்லையே, நம்ம வந்து காதலில் விழலையே அப்படின்னு சொல்லி அவங்க கண்டிப்பாக இயங்குவாங்க. அந்த அளவுக்கு வந்து படத்தை வந்து நல்ல வேகமாகவும் விறுவிறுப்பாகவும் நல்லா கொண்டு போயிருக்கிறாரு கென் கருணாஸ். கென் கருணாஸோடைய நடிப்பு முதல்ல சொல்லுவோன்னா, நல்லா நடிச்சிருக்காரு, நல்ல டான்ஸ் ஆடுறாரு. ஒரு ஹீரோவுக்கு வந்து நடிப்பு, டான்ஸ் 2ம் வந்தாலே வந்து அந்த படம் நல்லா இருக்கும்பாங்க. நல்லா வந்திருக்கு. அவரே டைரக்ஷன் அப்படிங்கிறனால ரொம்ப விஷப்பரிச்சை பண்ணி ஒரு பெரிய ஆக்ஷன் பிளாக்கு, ஒரு 50 பேரை அடிக்கிறது, பறந்து இது பண்ணுறதுலாம் வைக்கலை. அதெல்லாம் வந்து இந்த படத்தோட ப்ளஸ். அப்புறம் வந்து எமோஷ்னல் காட்சி, அது இன்ட்ரோலுக்கு அப்புறம் ஒரு எமோஷ்னல் சீன் வருது, அதுலேயும் கூட நல்லா நடிச்சிருக்காரு. அப்புறம் அந்த கென்னுக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த நண்பர்களுக்கும் இடையான அந்த பாண்டிங் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி வயசில் வந்து ஒரு 4 5 நண்பர்கள் இருப்பாங்க. அதில் நல்லவங்க இருப்பாங்க, கெட்டவங்க இருப்பாங்க, ஒரு காமெடி பண்ணது ஒரு பையன் இருப்பான், நல்ல நட்புக்காக வந்து நம்மளுக்காக சண்டை போட ஒருத்தர் இருப்பான், அப்புறம் எதிர் டீம்லேருந்து ஒரு 2 3 பேர் வருவாங்க, அப்புறம் நம்ம காதலிக்க அந்த பொண்ணுக்கு பிடிச்சவங்க, அந்த பொண்ணை விரும்புகிறவங்க வருவாங்க. இதெல்லாம் அந்த படத்தில் கதையில் வந்து ரொம்ப அருமையாக ஸ்கிரிப்டில் வந்து பண்ணியிருக்கிறாரு கென் கருணாஸ். முதல் படத்திலே ஹீரோவாக ஜெயிச்சிட்டார் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம்.
இன்னும் வந்து பல ஆண்டுகள் நல்ல ஸ்கிரிப்டையும் நல்ல டைரக்டரையும் தேர்ந்தெடுத்தா அவர் வந்து ரொம்ப பெரிய வலுவார். தமிழ் சினிமாவுக்கு பெரும்பாலான ஹீரோக்கள்லாம் அந்த 40, 50 தாண்டி போயிட்டுருக்காங்க. யூத்தான ஹீரோவே இல்லை. அந்த வகையில் ஒரு யூத்ஃபுல்லான ஹீரோ யூத் படத்துலேருந்து கிடச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். கென்னுக்கு அப்புறம் யார் இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்க அப்பா வரக்கூடிய சுராஜ் வெஞ்சரமூடு. மலையாளத்தில் வந்து நீங்கள் இவரை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துலையும் கலக்கலக்கும் கலக்குவார். டிராஃபிக் லைசன்ஸ்லேருந்து நிறைய படங்கள். அவர் வந்து இதில் வந்து கென்னோட அப்பா ரொம்ப பெரிய குடும்பம் மாதிரி இல்லாமல் ஒரு மிடில் கிளாஸ் கதையை எடுத்திருக்காரு. அது வந்து நம்மளோட கனெக்ட் ஆகுது. சுராஜ் வெஞ்சரமூடு கேரளாலேருந்து தமிழ்நாட்டில் சென்னையில் செட்டில் ஆகிருக்கிறாரு. பேக்கரி கடை வச்சுருக்கிறாரு அப்படின்னு ஒரு கேரக்டர் போகுது. அதுவே ரொம்ப நல்லாயிருக்கு. அவரோட மனைவியாக வந்து தேவதர்ஷினி நடிச்சிருக்காங்க. 2 பேரும் உண்மையிலேயே போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. அதுலேயும் இந்த சுராஜ் வெஞ்சரமூடை வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்லணும். இந்த பிரகாஷ் ராஜி இந்த மாதிரி ஆட்கள்லாம் கொஞ்ச நாள் தமிழ் சினிமாவை வந்து கலக்குனாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி கேரக்டருக்கு ஆளே இல்லை. அதை வந்து இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இந்த சுராஜ் வந்து கலக்குவார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவரோட கேரக்டர், டைலாக் டெலிவரி, ஒவ்வொரு நடிப்பும் பின்னிருக்காரு. அவர் வந்து ஒரு ஆங்கிலோ இந்தியன் பொண்ணை லவ் பண்ணுறாரு. அந்த லவ் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு தேவதர்ஷினியை கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. எப்போல்லாம் சரக்கு அடிக்கிறாரோ அப்போல்லாம் தேவதர்ஷினியை அந்த பையனை கூட்டு வச்சு இங்கிலீஷ்லேயே பேசுவார். ஐயோ அந்த சீன்லாம் அவ்வளோ கைத்தட்டல், அவ்வளோ ரசிக்கிற மாதிரி இருக்குது. டான்ஸ் ஆடுவார், தன்னுடைய கதைகளை சொல்லுவார். பையனுக்கும் அப்பாவுக்கும் எப்போதுமே ஒரு உரசல் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துலையும் கொஞ்சம் உரசல் இருக்குது. அதை நல்லா காமிச்சிருக்காரு. செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் சுராஜோட கேரக்டர் வந்து மாறுது. அதுலேயும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. குறிப்பாக கிளைமேக்ஸில் அந்த அப்பாவுக்கும் பையனுக்கும் உள்ள அந்த பாண்டிங், எதுக்காக பையனை வந்து இப்படி பண்ணான்னு சொல்கிறது, பையன் புரிஞ்சுக்கிட்டதெல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. சுராஜ் வெஞ்சரமூடுக்கு நிறைய தமிழ் படங்கள் கிடைக்கும், நிறைய பாராட்டுகள் கிடைக்கும். அவரை வந்து நம்ம வந்து தாராளமாக வரவேற்கலாம். அப்புறம் தேவதர்ஷினி பற்றி நம்ம கேட்கவே வேண்டாம். அந்த அப்பாவி அம்மா கேரக்டருக்கு ஐயோ பின்னி எடுத்திருக்காங்க. பையனுக்கு வந்து +1க்கு வந்து மார்க்குல கம்மியாக இருந்தாலும் சீட்டு கிடைக்கலன்னு நளினி மேடம் வந்து பிரின்ஸிபல், இவங்க போய் ஒரு அமர்க்களம் பண்ணுவாங்க பாருங்கள். ஐயோ பிரமாதம். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பர்த்டேன்னு சொல்லி கென் வந்து தன்னுடைய காதலியெல்லாம் ஒன்று கூட்டுருவார். அந்த சீன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் அவங்களுக்கு வேறு ஒரு உடம்புக்கு ஒரு அம்மை, அது ஒரு வேறு ஒரு கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. தேவதர்ஷினி, சுராஜ் வெஞ்சரமூடு இந்த படத்துக்கு ரொம்ப 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 ப்ளஸ். இதை வந்து கென் வந்து ரொம்ப கரெக்டாக தேர்வு பண்ணி, ரொம்ப கிளீஷே மாதிரி இல்லாமல், ரொம்ப பாசத்தை போட்டு இல்லாமல், இது இல்லாமல் அவ்வளோ பர்ஃபெக்டாக வேலை வாங்கியிருக்காரு. அப்புறம் 3 ஹீரோயின். படத்தோட பெரிய ப்ளஸ்ஸே வந்து 3 ஹீரோயின். 3 பேருமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக வராங்க. முதல்ல மீனாட்சி தினேஷ், இவங்க வந்து மலையாள நடிகை. நம்ம இந்த தம்பி தலைவர் தலைமையில் கூட ஒரு பாட்டுக்கு ஆடுவாங்க. அவங்க ஸ்கூல் பொண்ண வராங்க. இவங்க வந்து கென்னை வந்து காதலிக்கிற மாதிரி ஒரு சீனு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து இந்த காதல் ஓடிட்டு இருக்கும்போது சைடு ட்ராக்கில் பிரியான்சின்னு ஒரு பொண்ணு, அவங்களும் அந்த ஸ்கூலில் படிக்கிற பொண்ணு. அந்த பொண்ணு பப்ளியாக ஒரு 20-30 நிமிஷம் கலக்குன்னு கலக்கிறோம். இது ஃபஸ்ட் ஹாஃபில் உள்ள காதல். செகண்ட் ஹாஃபில் அனிஷ்மா, சிறை படத்தில் வந்து ரொம்ப பிரமாதமான நடிப்பை கொடுத்த அனிஷ்மா வந்து கென்னை காதலிக்கிற மாதிரி கென் காதலிக்கிற மாதிரி ஒரு இது வருது. அனிஷ்மாவோட நடிப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. மெச்சூர்டான நடிப்பு. முதல் 2 காதல் வந்து ஒரு மாதிரி ஜாலியாக ஒரு மாதிரி போனால், இவங்களோட நடிப்பு வந்து மெச்சூர்டு. அனிஷ்மா வந்து காதலை வந்து கென் காதலை ஏற்றுக்கிட்டாங்களா அப்படிங்கிறது தான் கிளைமேக்ஸு. நீ சரியாக படிக்க மாட்டுக்க, நீ +2ல் பாஸ் ஆகு, +2ல் நீ பாஸ் ஆகிட்டேன்னா உன் காதலை ஏற்றுக்கிட்டதுங்க மாதிரி கதை வருது. கென் +2ல் பாஸ் ஆனாரா, அந்த காதல் வந்து கனிந்ததா, ஏற்றுக்கிட்டாங்களா, என்ன நடந்துங்கிறது தான் கிளைமேக்ஸு. அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது போக வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸு வராங்க. கருணாஸுக்கு ஒரு 3-4 ஃப்ரெண்ட்ஸு, ஒவ்வொரு பையங்களும் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமாவோட சாமக்கேடா என்னன்னு தெரில, எல்லா படத்துலையும் இந்த ஃப்ரெண்ட்ஸில் வந்து ஒருத்தன் சாப்பிட்டுட்டே இருக்க மாதிரி, ஒரு குண்டாக இருக்க மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன், அது யார் கண்டுபிடிச்சான்னு தெரில, அது இன்னும் தொடருது. இந்த படத்துலையும் ஒரு தம்பி வந்து கொஞ்சம் ஃபேட்டாக இருக்க தம்பி காமெடி பண்ணுறாரு. அதே மாதிரி அந்த பொண்ணோட ஹீரோயின் சைட்லேயும் ஒரு பொண்ணு வந்து ஒரு ஃபேட்டாக இருக்குது ஒரு பொண்ணு, அதுவும் காமெடி பண்ணுது. 2 பேரும் நடிப்பு வந்து உண்மையிலே நல்லா பண்ணியிருக்காங்க. கொஞ்சமாக இந்த டைரக்டர்கள் வருங்காலத்தில் இந்த மாதிரி இந்த குண்டா இருக்குங்களை காமெடி பண்ணது வந்து கொஞ்சம் தவிர்த்தா நல்லாயிருக்கும். அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸோட போர்ஷன், அவங்க வந்து சண்டை இழுத்து விடுறது, ரசிக்கிறது, சப்போர்ட் பண்ணுறது, எதிர் டீமில் போய் சண்டை போடுறது, அடி வாங்குறதுலாம் ரொம்ப நல்ல பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அவங்களே வந்து பாராட்டலாம். அப்புறம் டீச்சர், எல்லா படத்துலையும் டீச்சர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கிண்டல் காமிப்பாங்க. இந்த படத்தில் ஒரு முதல் பட டைரக்ஷனாலும் கருணாஸ் பையன் ஒரு தப்பு பண்ணியிருக்காரு. ஒரு பெண் குரல் உள்ள ஒரு தமிழாசிரியரை வந்து படத்தில் காமிக்கிறாங்க. அது எந்த அளமையான ஒரு என்ன நினைக்கிறாங்கன்னே தெரில. தமிழாசிரியருங்கிறது ரொம்ப ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சமூகத்தில் உள்ள ஆள். அவரை வந்து அதுவும் ஒரு லேடிஸ் வாய்ஸில் ஏன் கிண்டல் பண்ணணும், எதுக்கு, அதை யார் ரசிப்பாங்க, ஏன் இந்த மாதிரி ஒரு கேலிங்கிறது தெரியல. அடுத்த படத்துலையாவது கருணாஸ் வந்து
கென் கருணாஸ் இந்த மாதிரி உருவ கேலிகள், இந்த மாதிரி வந்து ஒரு சமூகத்தில் முக்கியமான உள்ளவங்களை கிண்டல் பண்ணதை வந்து தவிர்த்துக்கிட்டால் அவருக்கும் நல்லது. எல்லாமே நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி அப்புறம் பிரின்ஸ்பலாக வராங்க நளினி மேடம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல கேரக்டர். ஒரு பிரின்ஸ்பல் எப்படி இருப்பாங்கன்னு அவங்களுக்கும் தேவதர்சினிக்கு உள்ள சீன் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. படம் வந்து பெரும்பாலும் எங்கேயுமே சோர்வடையாமல் வண்டி அப்படி ஹை ஸ்பீடில் போயிட்டே இருக்குது முதல்லேருந்து கடைசி வரைக்கும். அது வந்து பெரிய ப்ளஸ்ஸு. பெரும்பாலான காட்சிகள் ஸ்கூலுக்குள்ளே நடக்குது. அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் கென் கருணாஸுடைய வீட்டில் இருக்குது. அந்த சீனும் நல்லாயிருக்கு. திரைக்கதையில் வந்து உண்மையிலே நல்ல வந்து அடுத்து என்னங்கிறத வந்து நல்லா கொண்டு போயிருக்காரு. இன்ட்ரோல் போர்ஷன் வருது. 2 காதலி, அந்த பையன், அப்பா, அந்த 3 பேர் சேர்ந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே. இன்ட்ரோல் போர்ஷன் வந்து உண்மையிலே நல்லாயிருக்கு. அவ்வளோ பேர் கைத்தட்டுதாங்க. நல்லா போயிட்டுருக்காரு. அப்புறம் படத்தில் இன்னொரு ஹீரோ அப்படின்னா கண்டிப்பாக தம்பி ஜிவி பிரகாஷை சொல்லணும். ஜிவி பிரகாஷோட இசை வந்து இந்த படத்துக்கு அவ்வளோ பெரிய ப்ளஸ்ஸு. ஜிவியோட பாடல்களும் பின்னணியும் இல்லைன்னா இந்த படம் வேறு மாதிரி இருக்கும். ஒரு வழக்கமான படமாக இருக்கும். சம்பளம் வாங்காமலே ஜிவி பிரகாஷ் இந்த அளவுக்கு வந்து கென்னுக்கு கொடுத்துருக்காருன்னா பாடல்களை பெரிய விஷயம். அதுக்கு ஒரு ஜிவி ஒரு காரணம் சொல்லியிருந்தார். தன்னுடைய முதல் படமான டார்லிங்கில் கருணாஸ் கூட நடித்தார். தனக்கு வந்து நிறைய பயம் கஷ்டம் வரும்போது சப்போர்ட் பண்ணார். தன் முதல் பட ஹீரோவுக்கு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணனால அவரோட பையன் கென் முதல் படம் பண்ணும்போது நான் சப்போர்ட் பண்ணதுன்னாரு. இது உண்மையிலேயே ஒரு நல்ல குலுக்கல் வாங்கலில் ரொம்ப நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கு. அப்புறம் விக்கிங்கிறவருடைய கேமரா ரொம்ப நல்லா வந்திருக்கு. எடிட்டிங் எல்லாமே நல்லா வந்திருக்கு. சின்ன சின்ன லேக் இருக்க தான் செய்யுது. கதை அப்படின்னு பார்த்தா நம்ம ரொம்ப யோசிக்கக்கூடாது. நம்மளே கேட்கலாம், ஒரு +1 +2 படிக்க பையனுக்கு 3 காதலா, எப்படிங்க இது சாத்தியம்? இந்த காலம் வந்து எங்கே போயிட்டுருக்கு? இதெல்லாம் வந்து உருப்படுமா அப்படின்னு சிலவங்க கேட்கலாம். சினிமா நம்ம ரசிக்கிறதை ரசிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதே மாதிரி இந்த 3 காதலும் சேர்ந்த மாதிரி என்னங்கிறது ஒரு மெசேஜில் வந்து வேறு மாதிரி சொல்லியிருக்கிறாரு கென். அதனால் நம்ம வந்து இதை வந்து பார்த்தோமா, சிரிச்சோமா, கைத்தட்டினோமான்னு தவிர ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. கிளைமேக்ஸில் இந்த அசுரன் படம் மாதிரி படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு டைரக்டர் டச் அப்படின்னு ஒரு டச்சை வந்து கொண்டு வந்திருக்காரு. நிறைய சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக்குகள், நிறைய சின்ன சின்ன குறைகள் இருந்தால் கூட எங்கேயுமே படம் போர் அடிக்காமல் நல்லபடியாக நல்ல ரசித்து போகிற மாதிரி இருக்குது. இளைஞர்கள் வந்து படத்தை வந்து கொண்டாடுவாங்க. அந்த 30-40 வயசு உள்ளவங்க தங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, முதல் காதல், 2வது காதல், எத்தனை காதல் இருக்கோ அவங்களுடைய அனுபவம், அவங்களோட திறமைக்கு தக்கபடி அந்த காதலிகள் நினச்சி பார்ப்பாங்க. அதேமாதிரி பெண்களும் வந்து தங்களுடைய டீனேஜ், ஸ்கூல் இதை வந்து நினச்சி பார்ப்பாங்க. நிறைய பேர் தங்களுடைய அப்பா அம்மாவை நினச்சி பார்ப்பாங்க. அந்த சென்டிமெண்ட் வந்து படத்தில் நல்ல ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கென் வந்து இந்த சின்ன வயசுலாம் கூட 23-24 வயசுலாம் கூட ஸ்கிரிப்டில் வந்து அதை வந்து நல்ல ஸ்ட்ராங்காகவே சொல்லி கிளைமேக்ஸ்லேயும் அந்த அப்பா அம்மா அவங்களுடைய முக்கியத்துவம், அவங்களுக்கு வந்து நம்ம வந்து எப்படி நம்ம கஷ்டப்படுறாங்க, நம்ம என்ன பண்ணணும், படிப்பு முக்கியம் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல மெசேஜாக நல்லபடியாக கொண்டு போயிருக்காரு. சில படங்களுடைய சாயல் இருக்குது. இந்த ஸ்கூல் படம் அப்படின்னாலே தமிழ் சினிமாவில் நூற்றுக்கணக்கான படம் வந்துருக்கு. நம்ம முன்னிலையே சொன்ன மாதிரி அந்த பொண்ணை காதலிக்க இன்னொரு பையன், சண்டை, அந்த மாதிரிலாம் நிறைய படங்களுடைய சாயல் இருக்குது. அதெல்லாம் ஒத்துக்கணும். ஆனாலும் வந்து படம் வந்து யூத் படம், யூத்ஃபுல்லான படம். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னிலே சில படங்கள் வந்து நல்ல லாபத்தில் டேபிள் ப்ராஃபிட்டும்பாங்க, அந்த மாதிரி இதில் வந்துருப்பாங்க. இந்த படமும் வந்து அந்த மாதிரி வந்து டேபிள் ப்ராஃபிட்டில் நல்ல லாபத்தில் வந்து படம் தேட்டர்லேயும் பிச்சுட்டு போகுது. தயாரிப்பாளர் தனஞ்சயன் சொன்ன மாதிரி இந்த படம் கிட்டத்தட்ட 50 கோடிக்கு மேலே வந்து வசூலிக்கும் அப்படிங்காங்க. முதல் படம் டைரக்ஷன், முதல் படம் ஹீரோ, இதிலே வந்து கென் ஜெயிச்சிருக்காரு. நல்ல என்டர்டைன்மெண்ட்டான படம். அதுதான் நம்ம முக்கியமான விஷயம். இந்த மாதிரி கதைகள்லாம் வராமல் ரொம்ப வெட்டு குத்து, அடிதடி, ரத்தம், சென்டிமெண்ட்டு, பழி வாங்கிறது, டபுள் மீனிங், இதெல்லாம் இது வரக்கூடிய படத்தில் எல்லோரும் குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படமாக வச்சுருக்காரு. யூத்ஃபுல்லான கதைலாம் கூட எந்த இடத்துலையும் ஆபாச காட்சி, இரட்டையர்த்த காட்சி, முகம் சுழுக்கிற காட்சி இதெல்லாம் வைக்கல. அந்த வகையில் நம்ம கென் கருணாஸையும் வந்து பாராட்டணும். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஜாலியாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்கூல் நினைவுகளை உங்கள் நண்பர்கள், நண்பிகள், காதலிகள் எல்லாருடைய நினைவுகளையும் மீட்டுட்டு நல்ல கலகலன்னு சந்தோஷமாக வந்து யூத்ஃபுல்லாக யூத் படத்தை பார்த்துட்டு போகலாம். நன்றி.